அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வை நினைவு கூறுதல் என்பது இஸ்லாமிய வாழ்க்கையின் மையக்கருவாகும். இது ஒரு முஸ்லிமின் இதயத்தை தூய்மைப்படுத்தி அல்லாஹுடன் உறவை வலுப்படுத்தும் முக்கியமான வழியாக கருதப்படுகின்றது. அல் குர்ஆன் மற்றும் ஹதீஸ், புகாரி, சஹீஹ் முஸ்லிம் போன்ற ஹதீஸ்கள் திக்ரின் முக்கியத்துவத்தையும் திக்ரின் மகிமையையும் தெளிவாக விளக்குகின்றன. திக்ரின் அடிப்படை அர்த்தம். திக்ர் என்றால் நினைவு கூறுதல் என்று பொருள். இது அல்லாஹ்வின் நாமங்களை சொல்லுதல், அவனை புகழ்தல், நன்றி செலுத்துதல் போன்ற அனைத்தையும் உள்ளடக்கியிருக்கின்றது. சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் போன்ற வார்த்தைகள் திக்ரின் முக்கியமான வடிவங்களாகும். அல் குர்ஆன் பல இடங்களில் திக்ரின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகின்றது. நீங்கள் என்னை நினைவு கூறுங்கள், நான் உங்களை நினைவு கூறுவேன். 2வது அத்தியாயம் 152வது வசனம். இந்த வசனம் திக்ரின் மிகப்பெரிய நன்மையை வெளிப்படுத்துகின்றது. மனிதன் அல்லாஹ்வை நினைத்தால் அல்லாஹ் அவரை நினைவில் கொள்கின்றான். மேலும் அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூறுங்கள், அதனால் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். 62வது அத்தியாயம் 10வது வசனம். திக்ர் செய்வதன் மூலம் எங்களுடைய இதயங்கள் அமைதியடைகின்றன. நிச்சயமாக அல்லாஹ்வை நினைவு கூறுவதனால் இதயங்கள் அமைதி பெறுகின்றன என அல் குர்ஆன் கூறுகின்றது. இந்த அல் குர்ஆன் வசனம் 13வது அத்தியாயம் 22வது வசனமாக இருக்கின்றது. எனவே நாம் அல்லாஹ்வை அதிகம் திக்ர் செய்வதன் மூலம் எங்களுடைய உள்ளங்கள் அமைதியடைகின்றன. இது மன அழுத்தம், கவலை, பயம் போன்றவற்றை குறைக்கும் ஒரு ஆன்மீக மருந்தாகும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ்வை நினைவு கூறுகின்றவர் மற்றும் நினைவு கூறாதவர் உயிருடன் இருப்பவர் மற்றும் இறந்தவர் போன்றவர்கள். இந்த ஹதீஸ் சஹீஹ் புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இதன் மூலம் திக்ர் ஒரு ஆன்மீக உயிரோட்டமாக கருதப்படுகின்றது. மற்றொரு ஹதீஸில் அல்லாஹ்வின் அருகில் மிகவும் பிரியமான வார்த்தைகள் சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இந்த ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. திக்ரின் மூலம், அதாவது நாம் திக்ரு செய்வதன் மூலம் அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிக்கின்றான். எனவே திக்ரு செய்வதாவது ஒரு பாவ மன்னிப்பாகவும் தௌபாவாகவும் அமைகின்றது. திக்ரானது எங்களுடைய பாவங்களை அழிக்கும் ஒரு வழியாக கருதப்படுகின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒருவர் ஒரு நாளில் 100 முறை சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி என்று சொன்னால் அவரது பாவங்கள் கடல் நுரையளவு இருந்தாலும் அது மன்னிக்கப்படும் என்று. இந்த ஹதீஸும் சஹீஹுல் புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. நாங்கள் செய்யும் திக்ருகளானது அல்லாஹுடன் எங்களை நெருக்கமாக்குகின்றன. என் அடியார் என்னை நினைத்தால் நான் அவனுடன் இருப்பேன். சஹீஹ் முஸ்லிம். எனவே நாம் அல்லாஹ்வை அதிகம் திக்ரு செய்து அல்லாஹ்வை நினைவு கூறுவதன் மூலம் அல்லாஹுடன் எங்களுடைய உறவை வலுப்படுத்தி கொள்ள முடியும். அல்லாஹுடன் எங்களுடைய நெருக்கத்தை அதிகமாக்கி கொள்ள முடியும். இதன் மூலம் நாம் இன்மை மறுமை இரண்டிலுமே அதிகளவான பயன்களை அடைந்து கொள்ளலாம். திக்ரு சொர்க்கத்தில் உயர்ந்த நிலையை அளிக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், சொர்க்கத்தில் தோட்டங்களை நட்டுக்கொள்ளுங்கள் என்று கூறி அது சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் என்பதே என்று விளக்கினார்கள். நாம் தினசரி வாழ்க்கையில் எந்த சந்தர்ப்பத்திலும் எங்களுக்கு திக்ரை செய்து கொள்ள முடியும். திக்ரு செய்வதற்காக ஒரு நேரத்தை ஒதுக்கித்தான் செய்ய வேண்டும் என்ற அவசியமில்லை. நேரம் இருந்தால் எங்களுக்கு நேரத்தை ஒதுக்கி திக்ரு செய்வது மிகவும் சிறப்பானதுதான். ஆனால் பெண்களாகிய எமக்கு ஏதாவது வீட்டு வேலைகள் இருந்தாலோ அல்லது அன்றாட வேலைகள் ஏதாவது இருந்தாலும் நாம் அந்த வேலைகளை செய்து கொண்டே எங்களுக்கு அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து திக்ருகளை செய்து கொண்டே அவற்றை செய்யலாம். இதன் மூலம் நாம் அளவற்ற பயன்களை அடைந்து கொள்வோம். விசேடமாக நாம் தொழுகைக்கு பிறகு காலை மாலை பயணங்கள் செய்யும் போது, நாம் சிரமமாக இருக்கும் நேரம், நாம் சந்தோஷமாக இருக்கும் நேரம் என எல்லா நேரங்களிலும் எங்களுக்கு அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து திக்ருகளை செய்யலாம். இதன் மூலம் அல்லாஹ் எங்களுடைய கஷ்டங்களை, வாழ்க்கையில் உள்ள நெருக்கடிகளை கூட நீக்கி வைப்பான். திக்ரின் மூலம் சஹாபாக்களும் நல்லடியார்களும் எவ்வளவு பெரிய பயன்களை, எவ்வளவு பெரிய நன்மைகளை அடைந்திருக்கின்றார்கள் என்பதனை வரலாறுகளின் மூலம் நாம் அறிந்து கொள்ள முடியும். அந்த அளவுக்கு திக்ரு சிறப்பு வாய்ந்த ஒரு அமலாக, அல்லாஹுடன் எங்களை நெருக்கமாக்கும் ஒரு அமலாக இருக்கின்றது. திக்ர் என்பது ஒரு எளிய செயல் போல தோன்றினாலும் அதன் நன்மைகள் அளவற்றவை.
திக்ர் செய்வதானது எங்களுடைய இதயத்தின் அமைதியை, அதாவது உள்ளத்தின் அமைதியை அதிகப்படுத்துகின்றது, உள்ளத்துக்கு அமைதியை அளிக்கின்றது, பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு காரணமாக அமைகின்றன, அல்லாஹ்வின் அர்ஹாமையை, அதாவது அல்லாஹ்வினுடைய நெருக்கத்தை அதிகரிக்கின்றது, மேலும் சுவர்க்கத்திற்கு வழிகாட்டுகின்றது. அல் குர்ஆன் மற்றும் ஹதீஸின் வெளிச்சத்தில் பார்க்கும்போது திக்ர் ஒரு முஸ்லீமின் வாழ்க்கையில் தவிர்க்க முடியாத ஒரு அம்சமாக, ஒரு அமலாக இருக்கின்றது. எனவே நாங்களும் அதிகம் அல்லாஹ்வை திக்ர் செய்வோம். இதன் மூலம் நாம் அல்லாஹ்வினுடைய நெருக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இன்மை மறுமை இரண்டிலும் வெற்றியடைய முடியும். இதன் மூலம் எங்களுடைய சிரமம், வாழ்க்கையில் உள்ள நெருக்கடிகள், கவலைகள் அனைத்தையுமே அல்லாஹ் நீக்கி வைப்பான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.